தலைப்பு செய்திகள். அப்போது தூங்கிவிட்டு இப்போது சீறுகிறது அரசு, சஜித் பிரேமதாசா குற்றச்சாட்டு. நிவாரணப் பொருட்களுடன் நாட்டை வந்தடைந்த சுவிட்சர்லாந்து விமானம். ரூபாய் 25,000 கொடுப்பனவு யாருக்கு கிடைக்கும்? முழு விவரம் வெளியீடு. அரச உத்தியோகத்தர்களின் சம்பளமற்ற விடுமுறைகள் இடைநிறுத்தம். தென் ஆப்பிரிக்காவில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு, 11 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். வானிலை அதிகாரிகள் 15 நாட்களாக முன்னறிவிப்பு செய்து கொண்டிருந்த வேளை தூங்கிக் கொண்டிருந்த அரசாங்கம் இப்போது வானிலை அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி வருகின்றது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விசனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில், நாட்டில் ஏற்பட்ட சூறாவளி புயல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்று சிலர் இப்போது குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் இந்த முன்னறிவிப்பை உரிய தரப்பினர் நவம்பர் மாதம் 11ஆம் திகதி முதல் வெளியிட்டு வந்தனர். வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள் ஊடகங்கள் முன்வந்து வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென்கிழக்கு கடல் பகுதியில் கடல் சீற்றமும் பலத்த காற்று வீசுவதோடு இலங்கையின் சில பகுதிகளில் அடைமழை பெய்யக்கூடும் என்றும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் தெரிவித்திருந்தனர். இது பின்னர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக மாறக்கூடும் என்று முழு நாட்டிற்கும் தெரிவித்து வந்தனர். ஊடகங்களுக்கு முன்வந்து இது குறித்து தெரியப்படுத்திய காலப்பிரிவில் நாட்டில் மழை காணப்படவில்லை. வளிமண்டலவியல் திணைக்களம், இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பிரதானிகள் மற்றும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிரதானிகள் ஊடக சந்திப்புகளை நடத்தி இந்த புயல் அவதானம் தொடர்பில் மக்களை தெளிவூட்டி வந்தனர். நவம்பர் மாதம் 11ஆம் திகதி, 12ஆம் திகதி, 14ஆம் திகதி மற்றும் 17ஆம் திகதிகளில் அதிகாரிகள் இது தொடர்பாக வெளிக்கொணர்ந்து முன்னறிவிப்பு செய்து கொண்டே வந்தனர். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் கூட நவம்பர் மாதம் 21ஆம் திகதி மற்றும் 22ஆம் திகதிகளில் இந்த விடயம் குறித்து நாட்டிற்கு அறிவித்திருந்தார். நவம்பர் மாதம் 23ஆம் திகதி மற்றும் 24ஆம் திகதிகளில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் மீண்டும் ஒருமுறை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் பணியை செய்து வந்தன. நவம்பர் மாதம் 11ஆம் திகதி முதல் 15ஆம் திகதி வரை இந்த மோசமான வானிலை நிலைமை தொடர்பிலான விடயங்கள் வெளிவந்த போதும் கூட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் நடவடிக்கைகளின் செயலற்ற தன்மைக்கான காரணம் யாது என கேள்வி எழுப்புகின்றோம். தற்சமயம் வளிமண்டலவியல் திணைக்களத்தினரை நோக்கி விரல் நீட்டாமல் இடர் முகாமைத்துவ செயற்பாட்டில் காணப்படும் பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். இந்த சூறாவளி புயலால் இந்த நாட்டு மக்கள் தங்கள் உயிர்களையும் சொத்துக்களையும் இழந்து அனாதைகளாக விடப்பட்டுள்ளனர். நாட்டில் பல துறைகள் சீர்குலைந்து மில்லியன் கணக்கான மக்கள் வீடிழந்து தவிக்கும் நேரத்தில் இந்த மோசமான வானிலை குறித்த விடயங்களை சரியாக முன்வைத்த அதிகாரிகள் மீது அச்சுறுத்தல்களை விடுக்காது இந்த பேரழிவில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டு தவறுகளை திருத்திக் கொள்வதே மிக உயர்ந்த கடமையாக அமையும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகளை அரசியலாக்க வேண்டாம். வெளித்தெரியும் விதமாக இந்த செயல்முறையை முன்னெடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாகவும் விரைவான சேவைகளையும் பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே அவசர கால நிலையை பிரகடனப்படுத்துமாறு எதிர்க்கட்சி கோரியது. ஆனால் அரசாங்கம் ஊடகங்களை அடக்குவதற்கு முயற்சி செய்து வருகின்றது. இவ்வாறு ஊடகங்களை அடக்குமுறைக்குட்படுத்த நாம் இந்த அவசர கால நிலையை கோரவில்லை என தெரிவித்துள்ளார். நாட்டில் அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சுமார் 2.9 மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களுடன் சுவிட்சர்லாந்து விமானம் நேற்று காலை நாட்டை வந்தடைந்தது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றது. அந்த வகையில் நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட 17 பொதிகளில் நிவாரணப் பொருட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இலங்கையில் பாரிய அனர்த்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 25,000 ரூபாய் நிவாரண கொடுப்பனவு வழங்குவதற்கான திருத்தப்பட்ட வழிகாட்டுதலை தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் மூலம் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது. அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள இந்த சுற்றறிக்கையில் பாதிக்கப்பட்ட வீடுகளின் அனைத்து வகைகளுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில்
முற்றிலும் சேதமடைந்த வீடுகள், பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள், கட்டமைப்பு சேதம் இல்லாவிட்டாலும் சிறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள், இந்த வழிகாட்டுதலின்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு வீட்டு பிரிவும் இந்த கொடுப்பனவை பெற தகுதியுடையதாகும். ஒரே வீட்டு பிரிவில் பல குடும்பங்கள் அல்லது தனிநபர்கள் வசிக்கும் பட்சத்தில் 25,000 தொகையை அவர்களுக்கு இடையே சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும் என்று வழிகாட்டுதல் கூறுகின்றது. இந்த கொடுப்பனவானது 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 28ஆம் முதல் ஏற்பட்ட குறிப்பிட்ட அனர்த்தத்திற்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒருமுறை கொடுப்பனவாகும். அரசு உத்தியோகத்தர்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பளமற்ற விடுமுறைகளை அங்கீகரிப்பதை உடன் அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நவம்பர் மாதம் 24ஆம் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அது தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட்டு பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார அறிவித்துள்ளார். அதற்கமைய புதிய விடுமுறை விண்ணப்பங்கள் அல்லது விடுமுறை நீடிப்பு விண்ணப்பங்களை பொறுப்பேற்பதை உடன் அமலுக்கு வரும் வகையில் நிறுத்த வேண்டும் என அமைச்சின் செயலாளர் அனைத்து அமைச்சு செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு குறித்த சுற்றறிக்கையின் மூலம் அறிவித்துள்ளார். சிரேஷ்டத்துவம் மற்றும் ஓய்வூதியத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு உத்தியோகத்தர்களுக்கு அதிகபட்சம் 5 வருடங்களுக்கு உட்பட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பளமற்ற விடுமுறைகளை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கி 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 22ஆம் முதல் அமுலாகும் வகையில் பொது நிர்வாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமைய அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின் கீழ் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைகளை அங்கீகரிப்பதை உடன் அமலுக்கு வரும் வகையில் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தற்போது உள்நாட்டு, வெளிநாட்டு விடுமுறையில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ள கால எல்லைக்கு அமைவாக மாத்திரம் அந்த விடுமுறையை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென் ஆப்பிரிக்க தலைநகர் பிரிட்டோரியாவில் உள்ள மதுபான பாரில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் நேற்று துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். இதில் 2 சிறுவர்கள், 1 சிறுமி உட்பட 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். பிரான்ஸ் பிராந்தியத்திற்கு உட்பட்ட குவாடலூப் தீவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்குள்ள தேவாலயத்திற்கு எதிரே உள்ள சோல்ஜர் சதுக்கத்தில் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது கூட்டத்திற்குள் கார் ஒன்று அதிவேகமாக புகுந்தது. இதனால் மக்கள் அலறியடித்து ஓடினார்கள். கூட்டத்திற்குள் கார் புகுந்ததில் 10 பேர் பலியாகியுள்ளனர். 9 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு போலீசார் மற்றும் மீட்பு படையினர் விரைந்தனர். காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். காரை ஓட்டிய சாரதி குறித்து எந்த விவரமும் இதுவரை வெளியாகவில்லை. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இராணுவங்களிடையே எல்லையில் சில நாட்களுக்கு முன்னர் மோதல் நடைபெற்றது. இதில் 2 தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதையடுத்து கத்தார் மத்தியஸ்தத்தால் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டது. அதன் பின்னர் நடந்த அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்த நிலையில் நள்ளிரவில் எல்லையின் பல்வேறு இடங்களில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படையினரிடையே கடும் துப்பாக்கி சண்டை இடம்பெற்றுள்ளது. சாமன் எல்லை பகுதியில் 2 தரப்புக்கும் கடும் மோதல் ஏற்பட்டு மாறி மாறி துப்பாக்கியால் சுட்டனர். அதேபோல் சாமன் காந்தர்ஹார் நெடுஞ்சாலையில் சண்டை நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மோதலில் வீரர்கள் சிலர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வரலாற்றில் இன்று 1988 யாசர் அரபாத் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்தார். 1995 கலிலியோ விண்கலம் விண்ணுக்கு ஏவப்பட்டு 6 ஆண்டுகளின் பின்னர் வியாழனை அடைந்தது.
2015 ஜப்பானின் விண்கலம் அக்டாக் சுக்கி வெள்ளிக்கோளின் சுற்றுவட்டத்தை அடைந்தது. 2016 பாகிஸ்தான் உள்ளூர் விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 47 பேர் உயிரிழந்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.